இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தருகிறது? டாப் 5 என்ன? பாட்டம் பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். சார் அதான் தெரியுமே சார், அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி வந்தால் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் எல்லா டிவிலையும் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். ஓவர்லோடு ப்ரெஷர் ஏற்படும். என்ன, என் தகுதிக்கு மீறிய வேலைகளை கொடுக்குறாங்க. குழந்தைகள் பணியை செய்யணும். இப்போ அவர்கள் 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன, ஓவர்லோடு ஆகிடும். படிப்பு பெரிய தனுசு ராசியவே பார்க்குறார் சனி பகவான். தனுசு சனி பகவான் பார்க்கும்போது என்ன, உடல் ரீதியாக பாட்டம் 5 பலன்கள். பாட்டம் 5 பலன்கள் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி ஒரு வகையாக முடிஞ்சு வச்சு 6ஆம் தேதி சந்தோஷம், நிறைவு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், திக்கெட்டும் நம்மளுடைய வார்த்தைகள் தான். அவ்வகையில் ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வார்த்தையை ஒவ்வொரு இடமும் கொண்டு போய் சேர்த்தது அவங்க தான். அவ்வகையில் இப்பொழுது சனி பகவான் தருகின்ற டாப் 5 நல்ல விஷயம், பாட்டம் 5 மோசமான விஷயம், அதாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அவ்வகையில் இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு சில நல்ல குணங்கள் இருக்குது, சில தீய குணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்ல குணம்னா என்ன அப்படின்னா, சனி கொடுக்குறோன்னு முடிவு பண்ணிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது. இது மாற்ற முடியாத நல்ல விஷயம். அன்னார் ஒரு முடிவு எடுத்தது தான். ஆனால் சனி பகவான் உங்களை போட்டு பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு, உங்களை மெச்சூர் ஆக்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறது அந்த வார்த்தை. உங்களை மெச்சூர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, கொடுக்க வேண்டியதெல்லாம் தாமதம் பண்ணி உங்களை அழ வச்சு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆக்கி உங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுத்துருவார். கடைசியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம சொல்லுவோம்ல, எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், என்ன 5 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கெல்லாம் அழுதோம் கஷ்டப்பட்டோங்கிறது இப்போ திரும்பி பார்த்தா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாகவே நமக்கு தெரியாது. இதுக்கு போயாடா எவ்வளோ மனக்கெட்டோன்னு உங்களுக்கு தோணும். அதுதான் அந்த மாதிரி சனி பகவான் உங்களை மெச்சூர் பண்ணுறாரு. ப்ராப்ளத்தை இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படி கருத்தப்பட்டோன்னு. ஆக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி மீனத்தில் வந்தாரே சனிப்பெயர்ச்சி, இவர் யாருக்கெல்லாம் நன்மைகளை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட போகிறது, யார் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யார் வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தருகிறது? டாப் 5 என்ன? பாட்டம் 5 என்ன? நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். சார் அதான் தெரியுமே சார், அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி வந்தால் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் எல்லா டிவிலையும் பார்த்துட்டேன். நானும் பார்த்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நானும் பார்த்தேன். திருநள்ளாறுலாம் நேற்று கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம். தனுசு ராசிக்காரர்கள்லாம் திருநள்ளாறுலாம் நிறைய சிறுவர் சிறுமிகள்லாம் சென்றிருந்து திருநள்ளாறு கூட்ட நெரிசலை எப்படி சமாளித்தாங்கன்னே தெரில. அதனால் அவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்து சனி அப்படின்னா நம்ம வாக்கியப்படி என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு 4ங்கிறது விபத்து ஏற்படுறது, இந்த சொல்லுவோம்ல ஒரு க்ரௌடு வரும் பொழுது அந்த மாதிரியான எதிர்பாராத விபத்து சம்பவங்கள், அதனால் இந்த க்ரௌடு ஃபார்ம் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், சுகமின்மை, அலைச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம். குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் போய்ட்டு திருவிழா போன்ற விஷயங்களில் கலந்துக்காமல் இருக்கணும். குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா வீட்டில் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். ஓவர்லோடு ப்ரெஷர் ஏற்படும். என்ன, என் தகுதிக்கு மீறிய வேலைகளை கொடுக்குறாங்க. குழந்தைகள் பணியை செய்யணும். இப்போ அவர்கள் 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன, ஓவர்லோடு ஆகிடும். படிப்பு பெரிய எஸ்ஏலாம் படிக்க சொல்கிறாங்க, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் அதே மாதிரி தான். தெரியாத சப்ஜெக்ட் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். திருநள்ளாறு கூட்டத்தை பார்க்கும்போது தான் தெரியுது மக்களுக்கு இவ்வளவு தூரம் சனி மேலே பயம் வந்தது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பார்த்து பயப்பட தேவையில்ல. 2 4 கூடியவர் அவர் படிக்க சொல்கிறார், போய் படிங்க, அவ்வளோதான், சரியாக போச்சு. படிச்சிங்கன்னா சரியாக போச்சு. அப்போது 2ஆம் இடத்துல 2 கூடியவர் 4ஆம் இடத்துல வரும்பொழுது என்ன ஆகுது? 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி, படிப்பு. கடைசியாக நம்ம புத்தகத்தை எப்போ வச்சு படித்தோங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ படிக்கிறதே இல்லை. அப்போது ப்ரொமோஷன் வந்துடுது. திடீர்னு நம்மளை டீம் லீடர் ஆக்கிட்டாங்க. நம்ம இந்த ஸ்தானத்துக்கு தகுதியுடையவரா? இதெல்லாம் சொல்லுவாங்களே, சிறுவர்களுக்கு ஒரு பெரிய பதவி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ நமக்கு நான் பாட்டு கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன், திடீர்னு பாஸ் பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு, இப்போ இந்த மீட்டிங் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு தெரில, ஏதோ உருட்டி வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கனவாகவே இருப்பது நல்லது. அந்த கனவு நினைவாகும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் தான். அது யாராலையும் தொட முடியாமல் இருக்க காரணம் அவருடைய வித்யா ஞானம். ஸோ அப்போ 4ஆம் இடத்துல என்ன பண்ணுறார்? சனி பகவான் வரும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக குழந்தைகள் வெளிச்செல்வதை நிறைய தவிர்க்கணும், வீட்டோடு இருக்கணும், அவ்வளோதான். அடுத்ததாக 4 இருப்பவர் 4 5 6 பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் ரணருண ரோக சத்ருஸ்தானம். அப்போது 4ஆம் இடத்துக்கு நிறைய படிப்பு கொடுக்க போகிறார், நிறைய படிக்க போகிறீங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1.
6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன்கள் அடைகிறது. நிறைய கடன்லாம் அடைக்க போகிறீங்க. திட்டமிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த கடன் அடைப்பீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். அடுத்ததாக இது 2வது நம்பர். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் உலக புகழ் பெற வைப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு இதுக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அது உலக புகழ் பெறுது. வாய்ப்பு போன்றவற்றை கொடுக்குறார் சனி பகவான். அதில் நம்ம கலந்துக்கிறோம், அதில் ஜெயிக்கிறோம், அது நம்மளால் முடியுமா, அது தேவையில்லை. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அது உலக புகழ் பெற்றுது அப்படிங்கிற லக்கு மூலிமா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனம் உலக புகழ் பெறும். அடுத்ததாக தனுசு ராசியவே பார்க்குறார் சனி பகவான். தனுசு சனி பகவான் பார்க்கும்போது என்ன, உடல் ரீதியான முன்னேற்றங்களை, ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறாரு. அடுத்ததாக சனி தருகின்ற பாட்டம் 5 பலன்கள். பாட்டம் 5 பலன்கள் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது கொஞ்சம் இந்த ஸ்கூல் பசங்க, உயர்கல்வி படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், வெளியே போனவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகமான பிரயாணங்களை தவிர்க்கணும். நமக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயங்களில் போய் கலந்துக்கணும். அந்த மாதிரி விஷயம். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ரொம்ப டென்ஷன் ஆகும். மார்னிங் மீட்டிங்கில் என்னையே ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். அடுத்ததாக 6ஆம் இடம் என்பது சத்ருக்கள், தேவையில்லாத சத்துருக்களை உண்டாக்கும், கொசிப்ஸ் உண்டாக்கும் போன்ற விஷயங்கள். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க, அறிவார்ந்த விஷயங்கள் பேசுங்க. ஸோ 6ஆம் இடம் என்பது தேவையில்லாத சத்துருக்களை உண்டாகும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 10 சனி பகவான் பார்க்கும்போது தொழிலில் பிஸ்னஸை பார்க்குறாரு சனி. நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ப்ராஃபிட் பண்ணுங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களை ஒர்க் பண்ண வைப்பார். சனி பகவானை 10 பார்க்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா விட மாட்டார். இதெல்லாம் எனக்கும் உடம்பை பார்க்குறாரு. இப்போ காலைல எந்திரிச்சோடனே நான் ஒர்க் பண்ணுவேன், சூரியனுக்கு முன்பு எழுந்து சூரியனை ஜெயிக்க போகிறேன் போன்ற பாலிசிஸ் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பண்ணுறதுன்னா சோம்பேறித்தனம். சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே சோம்பேறித்தனம் தான். அதனால் அதெல்லாம் சரி பண்ணுவார். இருந்தால் பாட்டம் 5 ப்ராப்ளம்ஸு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்புக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பயிற்சியிலேருந்தே அந்த வாய்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கும். உங்களை சனி பகவான் என்ன பண்ணுறார், கூப்பிட்டு வச்சு பிராண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். அதற்கு ஏற்றபடி படிச்சுக்கணும். அப்போது பிரயாணங்களை நீங்கள் அனுசரிக்கணும். வண்டியில் போகும்போது நாளுங்கிறது பிரயாணமெல்லாம் வேண்டாம், நம்ம நிறையா படிப்போம், அப்புறம் அந்த பிரயாணம்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். புத்தி, நாலேஜ், சனை பந்தகா, சனை வித்யா, சனை விட்டம் படிக்க போகிறீங்க, உங்களை வளர்த்திக்க போகிறீங்க. ஸோ சனி பற்றி விஷயம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அரிய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். என்னோட ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்துடுங்க, வேள்வியில் உட்காந்துருங்க. ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு உங்கள் ஜோதிடம் எப்படி இருக்குன்னு விளக்கமாக பார்த்துடலாம். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி 6 அடி உயர விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார். ஒரு தடவை இங்கே ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். மீண்டும் ஒரு நிலப்பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். டெய்லி ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா அந்த சாயந்தரம் 5 to 6 யாகங்களில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளாக எதுவும் இருக்காது. என்னை ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீமடம்.in எனும் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் எனும் இன்ஸ்டா ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்.